அதாவது விபீஷணனை பார்த்து சொல்லுகிற பொழுது, குகனோடு சேர்ந்து நாங்கள் ஐவரானோம். எங்கள் தகப்பனாருக்கு 4 பிள்ளைகள் தான் இருந்தார்கள். ஆனால் அந்த 4 பிள்ளைகள் போராதென்று இன்னும் சில தம்பிகளை நீ சம்பாதித்து வா என்றுதான் என்னை வனத்திற்கு அனுப்பினார். நான் குகனோடு சேர்ந்து ஐவரானோம். பின் குன்று சூழ்வான் மகன் என்று அவன்தான் சுக்ரீவன், அவனோடு சேர்ந்து நாங்கள் 6வரானோம். விபீஷணா, நின்னோடும் 7வரானோம், உன்னோடு சேர்ந்து நாங்கள் 7வரானோம். இப்படியெல்லாம் எனக்கு புகழரின் காணம் தந்து இப்படிப்பட்ட ஒரு வனவாசத்தை தந்தபடியினாலே புதல்வரால் பொறிந்தான் உந்தை என்று இப்படிப்பட்ட இன்னும் சில பிள்ளைகளை பெற்று உன்னுடைய தகப்பனார் மகிழ்கிறார் என்றோ என்று தம்முடைய தசரதர் தன்னுடைய தகப்பனாரையும் கூட உந்தை என்று உன்னுடைய தகப்பனார் என்று சொன்னான் அந்த விபீஷணனிடத்திலே என்று பார்க்கிறோம். ஆக இப்படி ஒரு அனுஷ்டானம், அதாவது நமக்கும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக காட்டிக் கொடுக்கிற அனுஷ்டானம் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் அந்த மேன்மையெல்லாம் பாராமல் மிகவும் தாழ்ந்தவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களோடும் கலந்து பழகுதல். தாழ்ந்தவர்கள் என்றால் அவர்கள் தொழிலாலே செல்வத்தாலே வறியவர்களாயிருக்கலாம், அவர்கள் வேறு, அதாவது பெரிய இவனோ சக்கரவர்த்தி பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதி, ஆனால் குகனோ ஒரு சிறிய பகுதிக்கு தலைவன் என்று இப்படிப்பட்ட வேறுபாடுகளை அவன் பார்க்கவில்லை. அவர்களோடும் இவன் கலந்து பழகினானே அந்த எளிமை குணம், அதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டுகின்ற பொழுது இந்த குணத்தை சீலம் சௌசீல்யம் என்றெல்லாம் இந்த குணத்தை காட்டுகிறார்கள். சௌசீல்யம் என்றால் என்ன? அறப்பெரியவன் மிக தாழ்ந்தவர்களோடும் கூட இடைவெளி இல்லாமல் கலந்து பழகுகின்ற பெருங்குணம் என்று. அப்படிப்பட்ட குணத்தை இந்த வால்மீகி ராமாயணம் என்கிற ஒரு கிரந்தத்திலே மிகவும் அடிக்கடி வால்மீகி இதை நினைத்து நினைத்து அப்படியே போற்றுகிறார்கள். ஆயினால் அதைத்தான் மற்றைய ராமாயணங்களிலும் தொடர்ந்து எல்லோரும் காட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஆழ்வார்களும் அந்த குணத்திலே அடிக்கடி ஈடுபடுகிறார்கள். இப்படி அனைவரும் ஈடுபடும்படியாக ராமபிரான் அந்த ஒரு பெரிய அனுஷ்டானம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அனுஷ்டானத்தை காட்டினான்.